கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கோயம்புத்தூர் பகுதியிலே நேதாஜிபுரத்தில் உள்ள ஜீவ வார்த்தை சபையின் போதகர் ரெவரண்ட் டாக்டர் டி எசேக்கியேல் அவர்களை தேவன் ரட்சித்து அபிஷேகித்து ஊழியத்தில் வல்லமையாக பயன்படுத்தி வருகிறார். அவர்களுக்கு தேவன் வேதத்தில் உள்ள அநேக ரகசியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். என்று நாம் பார்க்க போகிறதான செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், தெரிந்தெடுக்கப்பட்ட கல். ஒரு சிறிய கல்லை கொண்டு கோலியாத்தை முறியடித்தார். இப்பொழுது நாம் ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 40வது வசனம். தன் தடியை கையில் பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கற்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பற்குரிய தன்னுடைய அடப்பு பையில் போட்டு தன் கவனை தன் கையில் பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தனண்டை போனான். இங்கே பாருங்கள், கோலியாத்தை தாவீது முறியடித்த ஒரு சம்பவத்தை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். பெரிய சத்துருவை வீழ்த்துவதற்கு தாவீது பெரிய கற்களை தூக்கி கொண்டு போகவில்லை, பட்டயத்தை தூக்கி போகவில்லை, ஒரு சிறிய கூழாங்கல்லை எடுத்துதான் போனான். தாவீது இயேசுவுக்கு அடையாளம், கோலியாத் சாத்தானுக்கு அடையாளம். கூழாங்கற்கள், சிறிய கூழாங்கற்கள். இந்த கூழாங்கற்கள் உங்களையும் என்னையும் தான் குறிக்கிறது. சிறியவர்களை கொண்டு பெரிய ஜெயத்தை கட்டளையிட போகிறார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, ஒருவேளை நீ படிப்பில் சிறிய ஆளாக இருக்கலாம், அல்லது உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் சிறிய நிலையில் இருக்கலாம். உன்னை கொண்டு என் ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்கிற நேரம் வந்து விட்டது. உன்னை கொண்டு ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். தாவீது கூழாங்கற்களை எடுத்து பயன்படுத்துவதற்கு முன்பாக அவன் என்ன செய்தான், அதை கொஞ்சம் நாம் கவனிப்போமா? பாருங்கள், இங்கே தாவீது இயேசுவுக்கு அடையாளம், கோலியாத் சாத்தானுக்கு அடையாளம். கோலியாத்தை பார்க்கும்போது கோலியாத் ஒரு ராட்சசன். 17:1 பார்க்கும்போது அவன் ராட்சசன். பிசாசும் ஒரு ராட்சசனாக இருக்கிறான். அதாவது சாத்தானுக்கு அடையாளம், சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கிறார். ஏறக்குறைய அவன் 10 அடி உயரம் உள்ளவனாக இருந்தார். 7 அடி உயரம் வரை மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவன் 10 அடி உயரம் உள்ளவனா இருக்கான், ராட்சச பிறையுறலாக இருக்கிறான். அடுத்ததாக 5, 6, 7 வசனத்தை பார்க்கும்போது உடல் முழுவதும் வெங்கல 5000 சேக்கல், அதாவது 120 பவுண்டு வெயிட்ட போட்டிருந்தான். அப்ப மனிதனை விட பலன் உள்ளவன். இவ்வளவு 125 பவுண்டு என்பது சொல்லும் பொழுது அவ்வளவு வெயிட்ட போட்டிருந்தான். அவ்வளவு ஒரு பலசாலி, அவன் மனிதனை காட்டிலும் பலசாலியாக இருக்கிறான். 1 சாமுவேல் 17:1 பார்க்கும்போது அவனுக்கு ஒரு பெரிய சேனை இருந்தது. அப்படி என்றால் பிசாசு சேனை. எபேசியர் 6:12 பார்க்கும்போது பிசாசின் சேனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறார். அடுத்தது கோலியாத் தேவ ஜனங்களுக்கு எதிராக வருகிறான், எதிராளியாக வருகிறான். அப்படி என்றால் பிசாசும் தேவ ஜனங்களுக்கு எதிராளியாக இருக்கிறான். 43 வசனத்தை பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறான் கோலியாத். அப்படி என்றால் பிசாசு சபிக்கிறவன், சாபத்தை கொண்டு வருகிறவன். போகட்டும், இப்பொழுது தாவீதை பார்ப்போம். தாவீது அவன் பெத்லகேம் ஊரான். இயேசுவும் பெத்லகேமில் பிறந்தவர். 42 வசனத்தை பார்க்கும்போது சிவந்த கண்கள், அழகிய மேனி. உன்னத பாட்டு 5 அதிகாரம் நீங்கள் பார்க்கும் பொழுது 10-16 வரை வாசித்து பாருங்கள். அவர் வெண்மையும் சிவப்புமானவராக இருக்கிறார். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இயேசுவும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். தாவீது பராக்கிரமசாலி, இயேசுவும் பராக்கிரமசாலி. தாவீது ஒரு மெய்ப்பன், இயேசுவும் ஒரு மெய்ப்பன். தாவீது ராஜா, இயேசு ஒரு ராஜாவாக இருக்கிறார். கோலியாத்தை தாவீது மேற்கொண்டார், இயேசுவும் பிசாசை மேற்கொண்டார். இப்பொழுது கூழாங்கற்களுக்கு போவோம். கூழாங்கல் என்பது சிறிய கற்கள். ஆற்றிலிருந்து அவன் எடுத்தான், 5 கூழாங்கற்களை எடுத்தான். அப்படி என்றால் இந்த கூழாங்கல் எங்கே இருந்து வந்திருக்கும்? ஒரு நிமிடம் நீங்கள் யோசித்து பாருங்கள். ஏதோ ஒரு பாறையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டிருக்க வேண்டும், அல்லது பாறையிலிருந்து பெயர்ந்து வந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் பாறை என்பது உலகம், கூழாங்கல் ஏதோ ஒரு பாறையில் ஒரு சிறிய கற்களைப் போல உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கலாம். சம்மட்டியை வைத்துதான் கல்லை பெருத்தெடுக்க வேண்டும். சம்மட்டி என்பது தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு சம்மட்டியாய் உன் மத்தியில் வருகிறது. உன்னை தேவன் வேறு பிரிக்கிறார், உன்னை பயன்படுத்தும்படியாக உலகத்திலிருந்து வேறு பிரிக்கிறார். என்னை அர்ப்பணி, உன்னை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார், உன்னை உபயோகப்படுத்த விரும்புகிறார், உலகம் எங்கும் எடுத்து பயன்படுத்த விரும்புகிறார். உன்னை தேவன் பயன்படுத்துகிற நேரம் வந்து விட்டது. உன்னை அர்ப்பணி. கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், என் மகனே, உன்னை நான் பயன்படுத்த விரும்புகிறேன், ஊழியத்தில் உபயோகப்படுத்த விரும்புகிறேன், உன்னை கொண்டு நான்
பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். மலையிலிருந்து பெயர்ந்து வெளியே வர வேண்டும். வந்தால் மாத்திரம் போதாது, மேலிருந்து உருண்டு கீழே வர வேண்டும். மேலே என்றால் பெருமை, கீழே என்றால் தாழ்மை. மேலிருந்து கீழாகிய தாழ்மைக்குள் வரும்பொழுது கர்த்தர் உன்னை உபயோகப்படுத்துவார். மூன்றாவதாக இது கூழாங்கல்லாக மாற வேண்டும் என்றால் தண்ணீரோடு சேர்க்கப்பட வேண்டும். தண்ணீருக்குள்ளாக இருக்க வேண்டும். தண்ணீர் உள்ளாக என்பது முழுக்கு ஞானஸ்நானத்திற்கு அடையாளம். தீத்து 3 சொல்லுகிறது முழுக்கு ஞான ஸ்நானம், அதாவது மூழ்கி ஸ்நானம் பெற வேண்டியதற்கு அடையாளம். தண்ணீருக்குள் இருக்கிற கல் நீங்கள் மூழ்கி எடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆற்றுக்குள் இருந்த அந்த கல்லை எடுத்து மெய்ப்பருக்குரிய அடப்ப பைக்குள் வைத்தார். மெய்ப்பருக்குரிய அடப்ப பை என்பது தோலினால் செய்யப்பட்டது. தோல் என்றால் ஒரு மிருகம் அடிக்கப்பட்டால் தான் தோல் வரும். அப்படி என்றால் சுய இரத்தத்தினாலே இயேசு அடிக்கப்பட்டார், ஆடாக அடிக்கப்பட்டார். அடிக்கப்பட்டது நிமித்தம் அடைப்ப பையாகிய திருச்சபை வந்தது. தேவஜனமே அந்த அடப்ப பைக்குள்ளதான் கூழாங்கற்களை வைக்கிறார். அப்படி என்றால் தேவனுடைய திருச்சபைக்குள் வைக்கிறார். ஒரு திருச்சபைக்கு செல், திருச்சபையில் ஐக்கியமாயிரு. திருச்சபையில் ஐக்கியமாக இருக்கும் பொழுது அடப்ப பையில் இருந்துதான் கல்லை எடுத்து பயன்படுத்த முடியும். திருச்சபையில் ஐக்கியமாக இருக்கும் போது ஒருவேளை பல ஆண்டுகள் தேவ சபையில் திருச்சபையில் சோதரம் இருக்கிற தேவஜனமே, உன்னை அந்த ஒரு கல்லாக தேவன் எடுத்து உலகம் எங்கும் உபயோகப்படுத்த போகிறார். உன் மூலமாய் தேவனுடைய வல்லமை வெளிப்பட போகிறது. உன்னை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதை எடுத்து மெய்ப்பருக்குரிய அடப்ப பையில் இருந்து எடுத்து கவனில் வைத்து சுழட்டி வீசினான். அது போய் கோலியாத்தின் நெற்றியில் பட விழுந்தது. அவன் முகங்குப்பர விழுந்தான். பின்பாக அல்ல. ஒருவன் மேல் கல் விழுந்தால் பின்னாக தான் விழுவார்கள். ஆனால் முன்னாக விழுந்தால், முன்னாக விழுந்தது அடையாளம். ரோமர் 16:20 சொல்லுகிறது, சாத்தானை உன் கால்களுக்கு கீழே சீக்கிரமாய் சமாதானத்தின் தேவன் சாத்தானின் கால்களுக்கு கீழே போடுவா. அப்போ சாத்தானை உன் பாதத்துக்கு கீழே கொண்டு வருகிறவர், உன் பாதத்துக்கு கீழே விழ வைக்கிறவர். தேவஜனமே, ஒருவேளை இன்றைக்கு ஒரு கல்லை எடுத்துக் கொள்ளும் போது அந்த சிறிய கல் வேட்டக்காரன் கையில் போகும்போது அது உயிர் வாங்குற ஒரு கல்லாக மாறும். அநேகரை உயிர் வாங்குற கல்லாக இருக்கும். சாத்தானுடைய கையிலே ஒருவேளை நீ ஒரு கல்லாக இருக்கலாம், அநேகரை உயிர் வாங்குற கல்லாக இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இயேசுவினுடைய கையில், தாவீதின் கையில், இயேசுவினுடைய கையில் ஒரு கூழாங்கல்லாக வா. உன்னை ஆண்டவர் அழைக்கிறார், ஊழியத்திற்கென்று அழைக்கிறார். உன்னை தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். இன்றைக்கு இயேசுவே என்னை எடுத்து உபயோகப்படுத்தும், இயேசுவே என்னை கொண்டு பெரிய காரியத்தை அர்ப்பணிக்கிற நேரம் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். ஒரு வரி அதி சீக்கிரமாய் இருக்கிறது. உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறேன். யாத்திராகமம் 34:10 உனக்காய் வருகிறது. நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அர்ப்பணி, இதோ உன்னை கர்த்தர் எடுக்க போகிறார். தேவனுடைய வல்லமை இதோ அந்த கல் வீசும் பொழுது அந்த கல் போய் சத்துருவை வீழ்த்தினது. அப்படி என்றால் உனக்குள்ள அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைத்து வரங்களினால் நிரப்பு, வல்லமையாய் எடுத்து உபயோகப்படுத்த போகிறார். நாம் யாவரும் ஜெபிப்போமா? கண்களை மூடி ஜெபிப்போம். அர்ப்பணி. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பாதத்தில் வருகிறோம். நல்ல வார்த்தைகள் எங்களுக்கு கொடுத்தீரே அப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்த அன்பு வாலிப பிள்ளைகளுக்காய், வாலிப ஆண்டவரே சகோதரிகளுக்காக, ஆண்டவரே முதிர் வயதாகிவிட்டதே, உன்னையும் கர்த்தர் அழைக்கிறார். படிப்பறிவில்லை என்று சொல்லலாம், இதோ கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க என்று சொல்லு. உலகத்தின் எந்த மூலையில் இருக்கலாம், இதோ கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உன்னை கரத்தில் எடுக்கிறார். அர்ப்பணிக்கிற உன்னை கர்த்தர் எடுக்கிறார். உன்னை எடுத்து ஆண்டவர் அநேக ஜனங்கள் காணும்படியாக அந்த கல் கோலியாத்தை முறியடித்தது. அந்த கல் வெளியே ஆற்றுக்குள் இருக்கும்போது ஒருவரும் பார்க்கவில்லை. ஆனால் வெளியே வந்து எடுத்து அந்த கல்லை பயன்படுத்தினது. அந்த கல்லை குறித்து பெருமையாய் பேசினது போல கர்த்தர் உன்னை உபயோகப்படுத்துவதை குறித்து, உன்னை குறித்து உலகம் பேசப்படுகிற நாட்கள் வந்துவிட்டது. உலகத்தின் ஏதோ மூலையில் நீ கிடந்திருந்தாலும் இதோ கர்த்தர் உன்னை உபயோகப்படுகிறார், உன்னை இருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, உன் மூலமாய் என்னுடைய வல்லமை வெளிப்படுத்த போகிறேன். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறேன். உன்னை கொண்டு அற்புத அடையாளங்களை செய்ய போகிறேன். இதை பெற்றுக்கொள். கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ளா இறங்குகிறது. தேவன் வரங்களால் உன்னை நிரப்புகிறார், பயன்படுத்த போகிறார். இயேசுவின் நாமத்தினாலே எடுத்து உபயோகப்படுத்த போகிறார். அர்ப்பணி. இதோ கர்த்தருடைய வல்லமை பாய்கிறது. பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்திலே வல்லமை அனுப்புகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு பிள்ளைகளை எடுத்து உபயோகப்படுத்த போகிறீர். பெரிய காரியங்களை செய்ய போகிறீர். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.